வணக்கம் நண்பர்களே. எம்ஜிஆர் சக்ஸஸ் அகாடமி. நான் உங்கள் எம்ஜி ரமேஷ். நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் அடுத்து பார்க்க போகிறது ஒரு எல்ஐசியில் வந்திருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கான ஒரு அற்புதமான திட்டம். ஸோ இந்த திட்டத்தை பற்றினுடைய நுணு ஃபியூச்சர்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பார்த்து பயனடைய வேண்டும் கேட்டுக்கிறேன். நண்பர்களே, இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா எல்ஐசியோட நியூ சில்ட்ரன்ஸ் மணி பேக் பிளான் நம்பர் 732. இது கடந்த ஜனவரி 1 2025 விற்பனைக்கு அமலில் வந்திருக்கிறது. ஸோ இந்த திட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கான ஒரு அற்புதமான சேமிப்பு மற்றும் காப்பீட்டுக்கான திட்டம். ஸோ இதை நம்ம பார்ப்போம். நியூ சில்ட்ரன்ஸ் மணி பேக் பிளான் 732. LIC's நியூ சில்ட்ரன்ஸ் மணி பேக் பிளான் இஸ் அ பார் நான்-லிங்க்டு லைஃப் அண்ட் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் பிளான். ஸோ LIC's நியூ சில்ட்ரன்ஸ் மணி பேக் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லாபத்தில் பங்கு கொள்ளக்கூடிய திட்டம். பார்ட்டிசிபேஷன் அண்ட் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிற திட்டம். அப்படின்னா இந்த திட்டத்துக்கு போனஸுடன் கூடிய திட்டம். இந்த திட்டமானது பார்த்தீங்கன்னா போனஸுடன் கூடிய திட்டம். அதே நேரம் இது நான்-லிங்க்டு. அப்போ யூலிப் திட்டம் இல்லை, இது பங்கு சந்தையை சாராத திட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பிளான்ஸ், ஒரு இண்டிவிஜுவல் பிளான், ஒரு சேமிப்புக்கான ஒரு அற்புதமான திட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ மணி பேக் பிளான், மணி பேக் டைப் ஆஃப் பிளான் ஸ்பெஷலி டிசைன் டு மீட் எஜுகேஷன் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் நீட்ஸ் ஆஃப் க்ரோயிங் சில்ட்ரன். வளரும் குழந்தைகளுக்கான எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அதற்காக திட்டமிட்டு சேமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம். இது ஒரு மணி பேக் பிளான். ஸோ இடையில அவங்க அந்த பாலிசிதாரருக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான். ஸோ அதை வச்சு அந்த வளரக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்களுடைய எதிர்கால தேவைகளை, அது எஜுகேஷனாக இருக்கலாம், மேரேஜாக இருக்கலாம், அதுக்கு அவங்க தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு அற்புதமான சேமிப்பு திட்டம் தான் இந்த சில்ட்ரன்ஸ் மணி பேக் பிளான். மினிமம் ஏஜ் என்ட்ரி இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 0 இயர்ஸ் அப்படின்னா பிறந்த குழந்தைக்கே கொடுக்கலாம். பிறந்த குழந்தைக்கே இந்த திட்டத்தை நீங்கள் கொடுக்கலாம். மினிமம் ஏஜ் என்ட்ரி. அதிகபட்ச ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்த 12 வருஷம் ஆன குழந்தைங்களுக்கு, 12 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த திட்டத்தை கொடுக்கலாம். ஸோ மினிமம் 0 ஏஜ்லேருந்து 12 வயது வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். மினிமம் 0 ஏஜ்லேருந்து 12 வயது வரைக்கும் நீங்கள் குழந்தைகளுக்கு இந்த திட்டத்தை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். சரி, இதில் பாலிசி டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 மைனஸ் ஏஜ் என்ட்ரி. பாலிசி டேர்முங்கிறது 25. ஆனால் டேர்ம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா பாலிசி டேர்முங்கிறத 25 மைனஸ் ஏஜ் என்ட்ரி. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 25 ஒரு 5 வயது குழந்தைக்கு கொடுக்குறீங்க, 25 மைனஸ் 5 அப்படின்னா பாலிசியோட டேர்ம் 20. இப்போ ஒரு 12 வயசு குழந்தைக்கே கொடுக்குறீங்க, பாலிசி டேர்ம் 25 மைனஸ் 12 13. ஸோ 25 மைனஸ் அந்த எந்த வயது உள்ள குழந்தைக்கு கொடுக்குறீங்களோ அதை கழிச்சிங்கன்னா அதுதான் பாலிசியோட டேர்ம். அதே மாதிரி பிபிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பேயிங் டேர்ம் இதே மாதிரி தான் 25 மைனஸ் ஏஜ் என்ட்ரி. இப்போ 5 வயது குழந்தைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா 25 மைனஸ் 5 20, அது பாலிசி டேர்ம். பிபிடி எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 மைனஸ் 5 பிபிடி 20. இப்போ 12 வயசு குழந்தைக்கு கொடுக்குறீங்கன்னா 25 மைனஸ் 12 13 வருஷம். டேர்மும் 13 வருஷம், பிபிடியும் 13 வருஷம். அதனால டேர்மும் பிபிடியும் பார்த்தீங்கன்னா 25 மைனஸ் ஏஜ் என்ட்ரி. என்ன வயது குழந்தைக்கு கொடுக்குறோமோ அந்த ஏஜை கழிக்கணும். ஏன்னா இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாலிசி வந்து அதிகபட்சம் குழந்தைங்களோட மெச்சூரிட்டி ஏஜ் 25 வயது வரைக்கும் தான். ஸோ குழந்தைங்களோட 25 வயது வரைக்கும் பலன் அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம். குழந்தைங்களுக்கு 25 வயசு ஆகும்போது இந்த திட்டம் முடிவடைஞ்சிடும். அதனால தான் பாலிசி டேர்மும் பிபிடியும் 25 மைனஸ் ஏஜ் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இதில் மினிமம் பேசிக் சம் அஷ்யூர்ட் எவ்வளோங்க? மினிமம் பேசிக் சம் அஷ்யூர்ட் 2 லட்சம். மேக்ஸிமம் லிமிட் இல்லை, நீங்கள் கொடுக்கலாம். மேக்ஸிமம் லிமிட் கொடுக்கலாம். சரி சரி 22 லட்ச ரூபாய்க்கு மேலே எவ்வளோ சார் நம்ம அதிகபட்சம் கொடுக்க முடியும்னா அதுக்கு ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மினிமம் 2 லட்ச ரூபா, மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் 2 லட்சத்துக்கு அப்புறம் என்னென்ன தொகையில கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த சம் அஷ்யூர்ட் ரேஞ்சை வச்சு சம் அஷ்யூர்ட் மல்டிபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 லட்சம் சம் அஷ்யூர்ட் 2 லட்சத்துலேருந்து 4,50,000 வரைக்கும் நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 5,000 ஆட் பண்ணலாம். 2,05,000, 2,10,000, இப்போ 4 லட்சம், 4,05,000, 4,10,000, அதிகபட்சம் 4,50,000 வரைக்கும் 5,000 ஆட் பண்ணலாம். ஆனால் அடுத்தது 4,50,000 9 லட்ச ரூபாய்க்குள்ள சம் அஷ்யூர்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 50,000 ஆட் பண்ணலாம். இப்போ 4,50,000, 5 லட்சம், 5,50,000 அப்படின்னு ஆட் பண்ணலாம். இப்போ 9 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுக்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு லட்ச ரூபாயும் ஆட் பண்ணணும். 9 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பஷன் போயிடுச்சுன்னா நீங்கள் அடுத்து ஆட் பண்ணும்போது ஒவ்வொரு லட்சமாக தான் ஆட் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? இந்த 50,000 5,000 கிடையாது. ஸோ மினிமம் சம்பஷன் 2 லட்சம், மேக்ஸிமம் லிமிட் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் கூடுதலாக கொடுக்கும்போது இந்த மாதிரி தொகையை ஆட் பண்ணி கொடுக்கலாம். இந்த பிளான் முழுக்க குழந்தைகளுக்கான திட்டம் போது கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் முதல்ல கவனிக்கணும். கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் அப்படிங்க பார்த்தீங்கன்னா
பாலிசி கொடுத்ததுலேருந்து டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட்லேருந்து 1-2 வருஷம் ஆயிருக்கணும், அல்லது குழந்தைக்கு 8 வயசு, விச்செவர் இஸ் இயர்லி, எது முன்னாடி வருதோ அப்பதான் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க். இப்போ பாலிசி துவங்கும் போது சப்போஸ் நீங்க ஒரு வயசு குழந்தைக்கு கொடுக்குறீங்கன்னா பாலிசி துவங்குலேருந்து 2 வருஷம் ஆயிருக்கணும். 2 வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் கவரேஜ் துவங்கும். இப்போ 7 வயசு குழந்தைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு பட்சத்துல 8 வயசு ஆயிடுது. அப்ப விச்செவர் இஸ் இயர்லியர், அப்ப கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் துவங்கிடும். இப்போ 8 வயசு குழந்தைக்கு டைரக்டா கொடுக்குறீங்கன்னா 8 வயசுல இருந்து அதுக்கு மேல கொடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் உடனே துவங்கிடும். கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் உடனே துவங்கிடும். இந்த பிளான்ல என்ன சார் பெனிஃபிட்ஸ் இருக்கு? முதல்ல டெத் பெனிஃபிட்டை பார்ப்போம், அப்புறம் மெச்சூரிட்டி சர்வைவல் பெனிஃபிட்டை பார்ப்போம். இந்த பிளான்ல டெத் பெனிஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டெத் பெனிஃபிட் பேயபிள் அந்த லைஃப் அஷ்யூர்ட் டியூரிங் த பாலிசி டேர்ம் ஆஃப் த டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க். அதாவது கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் துவங்கினதுக்கு அப்புறம் ஒருவேளை அந்த பாலிசிதாரர் இறக்க நேரிட்டால், பிஃபோர் த டேட் ஆஃப் மெச்சூரிட்டி தேதிக்கு முன்னாடி இறக்க நேரிட்டால், கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் துவங்கினதுக்கு அப்புறம் மெச்சூரிட்டிக்கு முன்னாடி இறக்க நேரிட்டால், சம்மிஷன் அண்ட் டெத்தும் கூட சிம்பிள் டிவிஷனரி போனஸ், அது வரைக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய போனஸும், ஒருவேளை ஃபைனலேஷன் போனஸ் தான் ஃபைனலேஷன் போனஸும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, சம்மிஷன் அண்ட் டெத்துன்னு என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, சம்மிஷன் அண்ட் டெத்துங்கிறது ஹையர் ஆஃப் பேசிக் சம்மஷூர் ஆர் 7 times ஆஃப் ஆனலைஸ் பிரீமியம். அதாவது ஒன்று நீங்க கொடுத்துருக்கக்கூடிய பாலிசி தொகை அல்லது 7 ஆண்டு பிரீமியம், இது எது அதிகமோ ஒரு ஆண்டு பிரீமியமோ என்னவோ அதோட 7 மடங்கு. அந்த ஆண்டு பிரீமியத்தில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வராது, ரைடர் பிரீமியம் வராது. ஸோ அந்த பேஸ் பிளான் கட்டக்கூடிய பிரீமியத்தோட 7 ஆண்டு பிரீமியம் அல்லது பேசிக் சம்மஷூர், இதுல எது அதிகமாக கொடுப்போங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக பேசிக் சம்மஷூர் தான் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை இறப்பு ஏற்பட்டால் இறப்பு ஏற்படுற வரைக்கும் ஒரு செலுத்தின பிரீமியத்தோட மினிமம் 105% கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு ஷரத்தா சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதே ஹவவர் இன் மைனர் லைஃபாக இருக்கும்போது 8 வயசுக்கு முன்னாடி அல்லது பாலிசி துவங்கி 2 வருஷத்துக்கு முன்னாடி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க்கு முன்னாடி இறப்பு ஏற்பட்டால் செலுத்திய பிரீமியம் தான் திருப்பி தருவாங்க. டாக்ஸும் இந்த ரைடர் பிரீமியம் வராது, செலுத்திய பிரீமியம் தருவாங்க. ஸோ கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் துவங்கினதுக்கு அப்புறம் டேர்முக்குள்ள மெச்சூரிட்டிக்குள்ள இறக்க நேரிட்டால் ஒன்னா பேசிக் சம்மஷூர் அல்லது 7 times ஆஃப் ஆனுவலைஸ் பிரீமியம், இதுல ரெண்டுல எது அதிகமோ அதை கொடுப்போம். கூடவே சிம்பிள் டிவிஷனரி போனஸும் ஃபைனலேஷன் போனஸும் கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். அடுத்து இந்த பிளான்ல சர்வைவல் பெனிஃபிட், ஏன்னா இந்த மணி பேக் டைப் ஆஃப் பிளான் சொன்னேன். ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா குழந்தையோட 25 வயசு வரைக்கும் பலனை தரக்கூடிய பிளான். சரி, இந்த சர்வைவல் பெனிஃபிட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைஃப் அஷ்யூர்ட் சர்வைவிங் அண்ட் ஈச் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் பாலிசி ஆனிவர்சரி கோயின்சைடிங் வித் ஆர் இமீடியட்லி ஃபாலோயிங் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஏஜ். குழந்தைக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் சம்மர்ஷூரில் 20% கொடுப்பாங்க. குழந்தைக்கு 20 வயசு ஆனதுக்கப்புறம் சம்மர்ஷூரில் 20% கொடுப்பாங்க. குழந்தைக்கு 22 வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 20% கொடுப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தையோட 18வது வயசு கம்ப்ளீட் ஆனதும் 20வது வயது கம்ப்ளீட் ஆனதும் குழந்தையோட 22வது வயசு கம்ப்ளீட் ஆனோன்னு என்ன சம்மர்ஷூருக்கு பாலிசி கொடுத்தீங்களோ அதனுடைய 20% சர்வைவல் பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்ச ரூபா பாலிசி கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு 5 வயசு குழந்தைக்கு கொடுத்துருக்கீங்க. அப்போ பாலிசி டேர்ம் பார்த்தீங்கன்னா 25 - 5 20, பிபிடி 20. சரி, ஆனால் அந்த டேர்ம் கணக்கில் குழந்தையோட ஏஜ் அனுசரிச்சு குழந்தையோட ஏஜுக்கு தான் அந்த சர்வைவல் பெனிஃபிட் கிடைக்கும். டேர்ம் கணக்கு பண்ணிக்காதீங்க, ஏஜ். அப்போ குழந்தைக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகும்போது சம்மர்ஷூரில் 20% 2 லட்சம் ரூபாய், 10 லட்ச ரூபாய் 20% 2 லட்ச ரூபாய். குழந்தையோட 20வது வயசு கம்ப்ளீட் ஆனதும் சம்மர்ஷூரில் 20% 2 லட்ச ரூபாய். அடுத்தது 22வது வயசுல சம்மர்ஷூரில் 20% அதை கொடுத்துருவாங்க. ஸோ 18, 20, 22 சர்வைவல் பெனிஃபிட் வாங்கி கொள்ளலாம். குழந்தையோட 18, 20, 22 பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய காலம் அப்போ வாங்கிக்கலாம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி அப்போ என்ன சார் கிடைக்கும்? மெச்சூரிட்டியில் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைஃப் அஷ்யூர்ட் சர்வைவிங் டு த எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம், பாலிசிதாரர் பாலிசி டேர்ம் வரைக்கும் சர்வைவ் ஆயிட்டாருன்னா, ப்ரொவைடர் ஆல் பிரீமியம் மூரா செலுத்தி பாலிசி ஃபோர்ஸில் இருக்கு அப்படின்னா சம்மர்ஷூர்ட் அண்ட் மெச்சூரிட்டியும் கூடவே ரிவிஷனரி போனஸும் ஃபைனலேஷன் போனஸும் கொடுப்பாங்கிறாங்க. சரி, சம்மர்ஷூர்ட் அண்ட் மெச்சூரிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் சம்மர்ஷூர்டோட 40%. ஏன்னா பேசிக் சம்மர்ஷூர்டோட 60% ஏற்கனவே 3 தவணைகளாக வாங்கிட்டீங்க. 18, 20, 22 வயது கம்ப்ளீட் ஆனதும் வாங்கிட்டீங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 10 லட்சம்னா ஏற்கனவே 6 லட்சம் வாங்கிட்டோம். மீதி 40% சம்மர்ஷூர்ல 4 லட்சம். கூடவே அந்த டேர்ம் வரைக்கும் ஆட் ஆயிருக்கும், அந்த டேர்ம் வரைக்கும் ஆட் ஆயிருக்கக்கூடிய போனஸ், அந்த டேர்முக்கு உண்டான எஸ்ஏபி 1 டைம் எல்லாம் சேர்ந்து ஃபைனலேஷன் போனஸும் சேர்த்து மெச்சூரிட்டியில் கொடுப்பாங்க. இது மெச்சூரிட்டியாக கிடைக்கக்கூடிய விஷயம். இந்த பிளான்ல என்ன சார் ரைடர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ரைடர் தான். ஏன்னா அந்த மைனர் லைஃப் கொடுக்கும்போது ஒன்லி ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட் ரைடர் தான் இருக்கு. ஸோ இந்த ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட் ரைடர் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒன்று பாலிசி துவங்கும் போதும் கொடுக்கலாம், இல்லை பாலிசி துவங்கினதுக்கு அப்புறம் கூட ஆட் பண்ணலாம். ஒரே கண்டிஷன் என்னன்னா, நீங்க எப்போ கொடுக்க போறீங்களோ அப்போ பார்க்கும்போது என்னன்னா, அடுத்த ஒரு மினிமம் ஒரு 5 வருஷத்துக்காக 5 ஆனுவல் ப்ரீமியமாவது கட்டுற மாதிரி இருக்கணும். அது வரைக்கும் நீங்க சப்போஸ் பாலிசி கொடுக்க மறந்துட்டீங்க, அதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணலாம். ஆனால் அது எது வரைக்கும் ஆட் பண்ணலன்னா, அதுக்கு நீங்க கொடுக்கும் போது தேதி பார்க்கும்போது அடுத்த ஒரு 5 வருடத்திற்காவது பிரீமியம் கட்டுற மாதிரி இருந்தால் தான் அந்த அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க.
ஸோ ப்ரீமியம் வெய்வர் பெனிஃபிட் ரைட்டை பொறுத்த வரைக்கும் பாலிசி கொடுக்கும், டேட் ஆஃப் கமர்ஸ்மெண்ட் பாலிசி துவங்கும் போது இன்செப்ஷன்லையும் கொடுக்கலாம், அப்புறமா ஆட் பண்ணலாம். சரி, இதில் இன்னொரு நுணுக்கம் தெரிஞ்சுங்க. இதில் இன்னொரு நுணுக்கம். சரி, இப்போ சப்போஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய பார்ட்டி வந்து சொல்கிறார், இல்லை சார் எனக்கு இந்த பிளான் பிடிச்சிருக்கா, நான் எனக்கு பல்காக கொடுத்தா பரவாயில்லைங்களா, நீங்கள் 18, 20, 22 வாங்கிக்கணுங்கிறீங்களா, எனக்கு நடுவில் வாங்கி செலவாயிட்டேன், ஒட்டுக்கா 25 வயசுல கொடுத்துட்டா பரவாயில்லையா? ஏன்னா எப்போ கிடைக்கும்? குழந்தையோட 25வது வயசுல தான் மெச்சூரிட்டி கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த வயசு குழந்தைங்க நீங்கள் கொடுத்தாலுமே மெச்சூரிட்டிங்கிறது குழந்தையோட 25வது வயசுல தான். ஏன்னா 25 மைனஸ் ஏஜ் அட் என்ட்ரி தான் டேர்ம், 25 மைனஸ் ஏஜ் அட் என்ட்ரி தான் பிபிடிஎம். அப்போ டேர்முங்கிறது 25ல தான் முடியுது, 25 வயசுல தான் மெச்சூரிட்டி. சப்போஸ் அவர் கேட்குறாரு எனக்கு ஒட்டுக்கா கிடைச்சா பரவாயில்ல, எனக்கு நடுநடுவில் பணம் வேணாம் அப்படின்னா நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. இந்த பிளான்ல ஒரு எல்ஐசி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ஆப்ஷன் டு டெஃபர் த சர்வேல் பெனிஃபிட். ஸோ சர்வேல் பெனிஃபிட் விருப்பப்பட்டால் வாங்கிக் கொள்ளலாம், இல்லைன்னா தள்ளி போடலாம். ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும். 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா, அந்த இப்போ 18 வயசுல எனக்கு பணம் வேணாம் சார், இல்லாட்டி நான் 18 வயசுல வாங்கிட்டேன், 18 வயசு கம்ப்ளீட் ஆனது வாங்கிட்டேன் சார், அந்த 20, 22 வரது எனக்கு வேண்டாம், எனக்கு ஒட்டுக்க 25 கொடுங்கன்னா கூட நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி லெட்டர் கொடுத்தீங்கன்னா எல்ஐசி அதை நிறுத்தி வச்சுக்குவாங்க. அது ஒட்டுக்க உங்களுக்கு மெச்சூரிட்டி எப்போ கொடுத்துருவாங்க. சரி, உங்க பணம் அங்கே இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஃபேக்டர் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் கணக்கு மாதிரி ஒரு ஃபேக்டர் போட்டு அதுக்கு உண்டான தொகையை சேர்த்து கொடுப்பாங்க. சப்போஸ் 10 லட்ச ரூபாய்க்கு 2 லட்ச ரூபாய் நம்ம சர்வேல் பெனிஃபிட் கிடைக்குதுன்னா, நீங்க 18வது வருஷம் வாங்கிட்டீங்க, சரி 20ம் வாங்கிட்டீங்க, 22 வேணாம், அதை அப்படியே ஒட்டுக்க கல்யாணத்துக்கோ வேற தேவைக்கோ வாங்கிக்கலாம் நினைச்சீங்கன்னா, மெச்சூரிட்டி எப்போ வாங்கிக்கலாம் நினைச்சீங்கன்னா ஒரு லெட்டர் கொடுத்துட்டீங்கன்னா, அந்த 2 லட்ச ரூபாய் அடுத்து 3 வருஷம் தள்ளி போடுறாங்க இல்லையா, அதற்கு ஒரு ஃபேக்டர் இருக்கு, கணக்கு இருக்கு. அதன்படி உங்களுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஒரு கணக்கு போட்டு அந்த தொகையை சேர்த்து 2 லட்சம் போது அது கூட அந்த இன்ட்ரெஸ்ட் மாதிரி சேர்ந்து அதுவும் மெச்சூரிட்டியும் கிடைக்கும். ஸோ சர்வேல் பெனிஃபிட் வாங்கிக்கலாம், வாங்கணும் கம்பல்சரிலாம் ஒன்றும் இல்லை, விருப்பப்பட்டா வாங்கிக்கலாம். சர்வேல் பெனிஃபிட் வேணான்னா நீங்கள் சர்வேல் பெனிஃபிட்ல தள்ளி போட்டு கூட ஒட்டுக்கா கூட வாங்கிக்கலாம். ஸோ இந்த பிளான்ல இது அற்புதமான ஒரு பெனிஃபிட். இது பழைய சில்ட்ரன்ஸ் மணி பேக்ல இருந்தது. இது இந்த நுணுக்கம், இந்த விஷயம் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. பட் இந்த திட்டத்தில் இந்த ஆப்ஷன் இருக்குங்க. இது ஒரு அற்புதமான ஆப்ஷன். ஸோ இந்த திட்டத்தை வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்க மணி பேக் மாதிரி விற்கலாம், இல்லை சிங்கிள் மெச்சூரிட்டி வாங்குற மாதிரி நீங்க விற்கலாம். ஒரே விஷயம், நீங்க வந்து அதுக்கு லெட்டர், இந்த சர்வீஸ் நீங்க கரெக்டாக பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து நீங்க 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த லெட்டர் கொடுக்கணும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மோடு ப்ரீமியம் பேமெண்ட் சார்? இயர்லி இருக்கு, ஆஃப் இயர்லி இருக்கு, குவார்டர்லி இருக்கு. மந்த்லினா இநாச் மோடும் சேலரி சேவிங்ஸும் இருக்கு. எல்லா மோடுமே இருக்கு. அடுத்தது சப்போஸ் இநாச்சில் கொடுக்குறீங்கன்னா மினிமம் 3 மாதம் ப்ரீமியம் வாங்கி நீங்கள் செலுத்தணும். அந்த 3 மாதத்துக்குள்ள அந்த இநாச் நீங்கள் வேலிடேட் பண்ணலைன்னா அது குவார்டர்லி மேடோ மாறிக்கும். இது நீங்கள் ஞாபகம், எல்லா பிளானுக்கும் கொடுத்துருக்காங்க எல்ஐசியில். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா மந்த்லினா 2 மாதம் வாங்குவீங்க, இப்போ வந்து குவார்டர்லி நீங்கள் 3 மாதம் ப்ரீமியம் வாங்கணும். அடுத்தது கிரேஸ் பீரியட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செலுத்துறதுக்கான கிரேஸ் பீரியட் இயர்லி, ஆஃப் இயர்லி, குவார்டர்லினா 30 நாட்கள், மந்த்லினா 15 நாட்கள். அந்த நாள் முடிஞ்சாவே ஆட்டோமேட்டிக்காக பாலிசி லேப்ஸ் ஆகிடும். ஸோ கவனமாக பாலிசி லேப்ஸ் ஆகாமல் நீங்கள் அந்த தேதிகளை வாங்கி பணம் செலுத்த பார்க்கணும். இதில் மோட் ரிபேட் இருக்கா? இருக்குது சார். இயர்லி மோட் ரிபேட் இருக்குது, ஆஃப் இயர்லிக்கு மோட் ரிபேட் இருக்குது. குவார்டர்லி, மந்த்லி, ஈனாச்சுக்கு மோட் ரிபேட் இல்லை. என்ன டேபிளர் ப்ரீமியமோ அதை கனெக்ட் பண்ணி வாங்குவாங்க. சப்போஸ் குவார்டர்லி கட்டுற ஆஃப் இயர்லி கட்டினாரா கொஞ்சம் ப்ரீமியம் குறையும், நீங்கள் மோட்டிவேட் பண்ணலாம். ஆஃப் இயர்லி கட்டணும்னு நினைக்கிறவங்க இயர்லியே கட்டினாரா 2% குறையும் போது அவர் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம். அப்போ ஒரே டைமில் நீங்கள் இயர்லி ப்ரீமியமாக வாங்கலாம். அதே மாதிரி ஹை சம் அஷ்யூர்டுக்கு ரிபேட் இருக்குது. ஹை சம் அஷ்யூர்டு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் தான் 5 லட்ச ரூபா வரைக்கும் சம் அஷ்யூர்டு கொடுத்தீங்கன்னா எந்த ரிபேட் இல்லை. 5 லட்சத்துக்கு மேலே 10 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்தீங்கன்னா என்ன டேபிள் ப்ரீமியமோ அதில் 2 ரூபா 50 காசு குறையும். 1000க்கு 2 ரூபா 50, 1000க்கு என்ன ப்ரீமியமோ அதில் 2 ரூபா 50 காசு குறையும். அப்போ அது மல்டிப்ளை ஆகும். இதில் நீங்கள் கணக்கு போட வேண்டாம், நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் வச்சிருந்தாலும் அந்த கொட்டேஷன் போட்டாலே அது கால்குலேட் பண்ணி வந்துடும். ஸோ மோட் ரிபேட் இருக்கு, சம்மர்ஷியல் ரிபேட், இதெல்லாம் வந்து கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் ஒரு 5 லட்சம் எடுக்கிறவரை நீங்கள் 5,50,000 அப்படி கூட எடுக்க வைக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் கமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகவர்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி டேர்ம், ஏன்னா மினிமம் 0 ஏஜ்லேருந்து கொடுக்கலாம், அதிகபட்சம் 12 வயசு ஒன்று. அப்போ 12 வயசுனா 13 வருஷம் தான் நீங்கள் பிபிடி டேர்ம் 13, பிபிடி 13. அப்போ பாலிசி டேர்ம் அண்ட் பாலிசி பிபிடி வந்து 13 அண்ட் 14 இருக்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் இயர் 15%, அதுக்கு 40% போனஸ் கமிஷனு. செகண்ட் இயர்லேருந்து 5th இயர், செகண்ட், தேர்டு, ஃபோர்த், 5th இயர் 4 வருஷம் 7.5%, சப்சிக்வெண்ட் இயர்ஸில் 5%. சப்போஸ் நீங்கள் கட்டக்கூடிய ப்ரீமியம் பிபிடி, ஏன்னா டேர்ம்லுக்கு எப்படி கமிஷன் கிடையாது, பிபிடிக்கு தான் பிபிடி அடிப்படையில் கமிஷன் நிர்ணயம் பண்ணி அந்த ப்ரீமியம் செலுத்துற வரைக்கும் கொடுப்பாங்க. இப்போ பாருங்க, பிபிடி வந்து 15 அண்ட் அபோவாக இருந்தால் 15 அண்ட் அபோவ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் 20%, அதுக்கு 40% போனஸ் கமிஷன். செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், 5th இயர் 7.5% உங்களுக்கு ரினியூவல் கமிஷன். சப்சிக்வெண்ட் இயர்ஸுக்கு 5% ரினியூவல் கமிஷன். இது அப்போ நீங்கள் இது ஞாபகம் வச்சுக்கணும். இது இல்லாமல் இன்னும் என்ன ஆட் பண்ணுறாங்கன்னா, அடிஷனலாக என்ன கொடுக்குறாங்கன்னா, சப்போஸ் நீங்கள் கொடுத்துருக்கூடிய பாலிசி 5 லட்சம் அதுக்கு மேலே இருந்தால் பாலிசி தொகை
5 லட்சமும் அதற்கு மேலேயும் இருந்துருந்துச்சுன்னா பாலிசிதாரர் தொடர்ந்து ஆறு ஆறு முழு வருட பிரீமியம் செலுத்திட்டார் அப்படின்னா 6 ஃபுல் இயர் பிரீமியம் 6 முழு ஆண்டு பிரீமியம் செலுத்தி முடிச்சிட்டாருன்னா உங்களுக்கு அடிஷனலாக ஒரு ஆண்டு பிரீமியத்துக்கு 2% கொடுக்குறாங்க. ஒன் டைம் ஒரு பிரீமியம், ஒரு ஆனுவல் பிரீமியம் என்னவோ அதோட 2%. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இயர் வாங்குற பிரீமியம் போனஸ் கமிஷன் இல்லாமல் செகண்ட் டு ஃபிஃப்த் இயர் வாங்குறது இல்லாமல் 6th இயர் பார்த்தீங்கன்னா 6 வருஷம் முழாண்டு பிரீமியம் செலுத்தி முடிச்சிட்டார். ஒரு இயர்லினா 6, ஆஃப் இயர்லினா 12, குவார்டர்லினா 24 டியூ கட்டி முடிச்சிட்டாருன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக 6 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுது. அப்போ என்னன்னா ஒரு ஆண்டு பிரீமியத்துக்கு ஒரு 2% அடிஷனலாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. சப்ஜெக்ட் டு கண்டிஷன், சம் அஷ்யூர்ட் 5 lakhs அண்ட் above இருக்கும். இது ஒரு ஆட் ஆன் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ல சரண்டர் இருக்கா, ஒரு வருஷம் கழிச்சு சரண்டர் பண்ணலாம். ஒரு முழாண்டு இருக்கணும், ஒரு முழு வருட பிரீமியம் செலுத்தியிருந்தா சரண்டர் ஆப்ஷன் இருக்கு. ஒரு வருஷம் கழிச்சு சரண்டர் பண்ணா ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ, 2 வருஷம் கழிச்சு சரண்டர் பண்ணா ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ ஒரு கேரண்டீட் சரண்டர் வேல்யூ விச் எவரி ஹையர் கொடுப்பாங்க. லோன் இருக்கா, ஒரு முழு வருட பிரீமியம் செலுத்தி ஒரு முழாண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் லோன் எலிஜிபிள் இருக்கு. ஒரு வருஷம் கட்டிட்டு விட்டுட்டு கட்ட முடியலனாலும் பாலிசி பெய்டப் ஆயிடும். அப்போ அந்த பெய்டப் பெனிஃபிட் கிடைக்கும். டெத் கிளைம்லையும் மெச்சூரிட்டி கிளைம்லையும் பெய்டப் பெனிஃபிட் கிடைக்கும். ரிவைவல் இருக்கா, எஃப்இபி டேட்லேருந்து 5 வருஷத்துக்குள்ள ரிவைவல் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். கிளைம் கன்செஷன் இருக்கு. அடுத்து நாமினேஷன் அண்ட் அசைன்மெண்ட் இருக்கு. நாமினேஷன் பண்ணலாம், அசைன்மெண்ட் எல்லாமே இருக்கு. ப்ரீ லுக் பீரியட் 30 days, ப்ரீ லுக் பீரியட் 30 days. அடுத்து பேக் டேட் பண்ணலாமா, இந்த பிளானை பேக் டேட் பண்ணலாம். பட் இந்த பிளான் லான்ச் ஆன டேட் வரைக்கும் தான் பேக் டேட் பண்ணலாம். இப்போ 1/1/2025 லான்ச் பண்ணியிருக்காங்க, பேக் டேட் பண்ணலாம். நீங்கள் ஃபியூச்சரில் கொடுக்கும்போது இந்த ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் நீங்கள் பேக் டேட் பண்ணலாம். சரி, என்னென்ன ப்ரொபோசல் கொடுக்கலாம்னா 300 360 கொடுக்கலாம். ப்ரொபோசல் ஃபார்ம் 300 அண்ட் 360 கொடுக்கலாம். 300 ஓன் லைஃப், 360 மைனர் லைஃப் கொடுக்கலாம். ஸோ இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான பிளான் நண்பர்களே, குழந்தைங்களுக்கு ஏற்ற பிளான். ஸோ இன்னைக்கு அந்த பிளானில் அந்த டெஃபர் நீங்கள் வந்து சர்வேல் பெனிஃபிட்டை டெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷனும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், பார்த்து பயனடைங்கள். உங்களுக்கு கஸ்டமருக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பதற்கு தயாராகுங்கள். என்னுடைய ரிக்வஸ்ட் என்னன்னா, இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்க்கறது இல்லாமல் உங்கள் நண்பர்களையும் பார்க்க வைங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய எம்ஜிஆர் சக்ஸஸ் அகாடமி யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச். மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த திட்டத்தோடு நம்ம சந்திப்போம். வணக்கம், வாழ்த்துக்கள்.